ஒரு பெரிய விஷனோட இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் யாரை பார்த்தாலுமே அவங்க 2029 பாஜக வீழ்த்துவதையும் ஒரு முக்கியமான ஒரு சித்தாந்தமாக ஒரு விஷனாக வச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதையே உள்ளடக்கியதாக தான் இருக்குது. அது நீங்கள் 2024 வந்த இந்தியா கூட்டணி உட்பட நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ மத்தியில் பாஜக 3 டேர்ம் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து வீழ்த்த அந்த இடத்துல இருந்து மாற்றலை அப்படின்னா கிட்டத்தட்ட எதிரில் கட்சியே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட நிரசமான உண்மை. ஏன்னா என்ன குட்டிக்காரன் நடிச்சாலும் அந்த 100 மார்க் தாண்ட முடியல காங்கிரஸால. ஸோ ஒரு புதிய ரீஜனல் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண வேண்டியது ஒரு பாக்கெட்லேயே வந்து ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. அந்த ஒரு தேவை வந்து சதர்ன் பெல்ட்டில் வந்து தாவேக்காவால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு தாவேக்காக்கு இருக்கிறத விட மற்ற கட்சிகளுக்கு மற்ற மாநில கட்சிகளுக்கு முக்கியமாக காங்கிரஸ்க்கு ஒரு தேசிய கட்சிக்கு இருக்கு. ஸோ விஜய் சாரால் வந்து இந்த நேஷனல் அலையன்ஸ்க்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் காங்கிரஸ் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் காங்கிரஸே பாஜகவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏக்கள் அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுதுன்றது வந்து அவங்களோட செகண்டரி கோல் தான். தமிழகத்துக்குள்ள ஃபுட்டிங் வைக்கணும். எஸ், அது நீண்ட நாள கனவு தான், இன்னைக்கு நேற்று இல்லை. அது முகலாய காலத்திலேருந்து சுல்தனேட் காலத்திலேருந்து அப்படி தான். தமிழகன்றது தான் அவங்களோட டீம் பிளேஸ் தொட முடியாது. ஸோ தமிழகத்தில் இருக்க ஒரு மன்னரோட ஒரு தலைவரோட நீங்கள் இணக்கமாக வேணா இருக்கலாம், அதிகபட்சம் அதான் வாய்ப்பு உண்டு. ஸோ அப்கமிங்ல யார் இருக்கா, யார் வந்து இந்த அலையன்ஸை அடுத்த ஸ்டேட்ஸ் கொண்டு போக போறாங்க, தமிழகத்திலையும் வந்து ஒரு கேரண்டீட் சப்போர்ட் கொடுக்க போறாங்க, ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா இருப்பாங்க, எல்லாத்தையும் தாண்டி அந்த கட்சிகள் வளர்றதுக்குமான ஒரு வாய்ப்பு சேர்ந்து கிடைக்கும்னு பார்ப்பாங்க.